Hello friends, welcome to IBM Tech Tamil. In this video, RLock mechanism பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல லாக் மெக்கானிசம் என்ன அப்படினு பார்த்தோம். இந்த வீடியோல RLock மெக்கானிசம் என்னன்னு பார்க்க போறோம். RLock மெக்கானிசம் என்ன? அதை எப்படி பைத்தான்ல யூஸ் பண்றது? RLock மெக்கானிசத்துக்கும் லாக் மெக்கானிசத்துக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RLock மெக்கானிசம் அப்படிங்கிறது ரீஎன்ட்ரண்ட் லாக் மெக்கானிசம் அப்படி சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் லாக்கிங் மெக்கானிசம் பற்றி பார்த்தோம். லாக்கிங் மெக்கானிசத்துக்கும் RLock மெக்கானிசத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடியில் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிட்டேன். லாக் மெக்கானிசம் என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அடுத்தது லாக் ஈக்குவல்ஸ் டு த்ரெட்டிங் டாட் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். கால் பண்ணோடனே த்ரெட் லாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லாக் டாட் அக்வயர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகணுமோ அந்த இடத்துல பர்டிகுலர் அக்வயர் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் எப்போ அந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் வேறு எந்த ஒரு த்ரெட்டும் நம்ம அதில் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போது லாக் டாட் ரிலீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணோன்னே இந்த பர்டிகுலர் லாக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் வந்துட்டு மல்டிபிள் அக்வயர் நான் போடணும் அப்படின்னா இப்போ லாக் டாட் அக்வயர் அப்படின்னு நான் போட்டேன். இப்போ ட்ரூன்னு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் அக்வயர் பண்ணுறேன். லாக் டாட் அக்வயர் இப்படி நான் ஃபங்க்ஷன் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட் லாக் ஆயிடுச்சு. மொத்த த்ரெட்டுமே டெட் லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் RLock அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். RLock மெக்கானிசம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு அக்வயருக்குள்ளே மல்டிபிள் அக்வயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் அக்வயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப இன்னொரு அக்வயர் போடுறேன் அப்படின்னா எந்த த்ரெட் அக்சஸ் பண்ணுமோ அந்த த்ரெட் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் RLockக்கும் லாக்குக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட்டு. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். நான் அக்வயர் பண்ணும்போது நார்மல் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அக்வயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை திரும்ப எந்த த்ரெட்டாலையும் அக்சஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம RLock போட்டோம் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மல்டிபிள் அக்வயர் நம்ம போட்டுக்க முடியும். இதுதான் வந்துட்டு RLockக்கும் லாக்குக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த பர்டிகுலர் அக்வயர் வந்து டெட்லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எந்த விதமான ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதை பர்டிகுலர் பைத்தான் இதை வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் நான் பண்ண முடியும். நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RLock மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு டைமு. த்ரெட்டிங் பேக்கேஜ் இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது லாக் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது லாக் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் டாட் அக்வயர் ஆஃப் அப்படின்னு நான் போகிறேன். ட்ரூ அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி திரும்ப நான் அக்வயர் போட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அப்படியே பிளாங்க் ஸ்க்ரீனாக இருந்துச்சு. என்ட்ரு தட்டி இருந்தேன் அப்படின்னா எம்டி லைனாக தான் என்ட்ரி ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப ரிலீஸ் பண்ணல. இப்போ ஒன்றும் இந்த பர்டிகுலர் லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணல. லாக் டாட் அக்வயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அக்வயர் பண்ணுறேன். திரும்ப ட்ரூன்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அக்வயர் ரெண்டாவது டைம் போட்டிருந்தப்போ இந்த ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் வரல. இப்போ நம்ம RLock யூஸ் பண்ணுறதால இன்னொரு டைம் அக்வயர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 2 டைம் அக்வயர் பண்ணியிருக்கேன். 3ஆவது டைமில் அக்வயர் பண்ணலாம். லாக் டாட் இப்போ திரும்ப 3 டைம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு அக்வயரை ரிலீஸ் பண்ணுறேன். லாக் டாட் ரிலீஸ் ஆஃப். இப்போது ஃபஸ்ட்டு லாக் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்குது. ரெண்டாவது அக்வயர் லாக் டாட் ரிலீஸ். ரெண்டாவது லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. மூணாவது லாக் டாட்
ரிலீஸ். 3வது லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம த்ரெட்டை எந்த விதமான லாக்கும் பண்ணவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப லாக் டாட் ரிலீஸ் கொடுக்குறேன். ரிலீஸ் ஆஃப். இப்போ எரர் வச்சுக்கோங்க, எந்த விதமான எந்த லாக்கையும் வந்துட்டு அக்வயர் பண்ணல, ஸோ அப்படிங்கிறதால ஒன்றால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எரர் மெசேஜ் வந்துச்சு. எத்தனை லாக் நம்ம பண்ணியிருக்கோமோ அப்போ தான் அத்தனை ரிலீஸ் தான் நம்ம பண்ண முடியும். அடிஷனல் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம அக்வயர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம லாக்குக்கும் RLockக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். டைம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். கிளாஸ் RLock அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இதில் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. செல்ஃப் டாட் ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கிறேன். அடுத்தது செல்ஃப் டாட் சப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 15 அப்படி சொல்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு RLock நான் கிரியேட் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் லாக் பிக் டாட் RLock ஆஃப். இங்கே நம்ம வந்துட்டு RLock நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஆர்குமெண்ட்டாக செல்ஃப் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக கொடுக்கணும். அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அடுத்ததாக வந்துட்டு டாட் லாக். இது எதுக்காக அப்படின்னா லாக் மெக்கானிசத்தில் நம்ம லாக் டாட் அக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த லொக்கேஷனில் இப்படி தான் நம்ம வந்துட்டு அக்வயர் பண்ண முடியும். வித் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது அக்வயராக கன்சிடர் ஆகிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லாக் மெக்கானிசம் பார்த்த மாதிரி இப்போ இந்த இடத்துல அக்வயர் ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார செல்ஃப் டாட் ஆட் எஸ்சி நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செல்ஃப் அப்படிங்கிறது நான் பேராமீட்டரை பாஸ் வாங்கிக்கிறேன். அடுத்தது வித் செல்ஃப் டாட் ஆஃப். திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அக்வயர் தான் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணல. எடுத்து நான் ரிலீஸே பண்ணல, அக்வயர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு. செல்ஃப் டாட் சப் 5 அப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், சப்ட்ராக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே அக்வயர் தான் பண்ணுறேன், எந்த இடத்தையும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இப்போ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். டாட் ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டாட் கால் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மற்ற ரெண்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணல, மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணுறேன், வேறு எதுவும் கால் பண்ணல. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு சம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட் சம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி
சப்பு வந்துட்டு என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன், இது பிஃபோரு, இது ஆஃப்டர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டிங் பேக்கேஜ் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கு நான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷனை. நான் RLock டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அது கன்ஸ்ட்ரக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வேரியபிள் வச்சுருக்கேன். என்னென்னா ஆடு, சப்ட்ராக்ட். இது செல்ஃப் அப்படிங்கிறதால மொத்த கிளாஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேல்யூ 5 அசைன் பண்ணியிருக்கேன், சப்புக்கு 15 அசைன் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனை நம்ம லாக் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். செல்ஃப் டாட் லாக் ஈக்குவல்ஸ் த்ரெட்டிங் டாட் RLock. இது லாக் ஃபங்க்ஷன், சாரி லாக் மெக்கானிசம் இல்லை, RLock மெக்கானிசம் அப்படிங்கிறத RLock ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா 2 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஒன்று சம்மு, இன்னொன்று சப்ட்ராக்ட். ரெண்டுத்துக்குமே செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் வாங்கியிருக்கேன். இது டிஃபால்ட் பேராமீட்டர். இது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சம் அப்படிங்கிறத நான் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சப்ட்ராக்ட்டுக்கு செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாக் இந்த இடத்துல வித் செல்ஃப் டாட் லாக் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி லாக் டாட் அக்வயர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு லைன் இது. அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்கேன். இது RLock அப்படிங்கிறதால மல்டிபிள் டைம் அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை. அடுத்தது மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதில் சம், சப்ட்ராக்ட் 2 ஃபங்க்ஷனையுமே இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணல. இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆடு வந்துட்டு 5, சப் அப்படிங்கிற வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ 15 நான் மேலே கொடுத்துருக்கேன், அது பிரிண்ட் ஆயிடுச்சு. சம் ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. அதே மாதிரி சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் கால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு 15, அதாவது நான் 10 ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல 15 வந்துருச்சு. ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் சப்பு வந்துட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு 15 வச்சுருந்தேன், இதில் 5, அப்போது 10. ப்ரோக்ராம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு RLock ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். RLock ஃபங்க்ஷனுக்கும் லாக் ஃபங்க்ஷனுக்கும் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. நம்ம மல்டிபிள் டைம் வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கலாம் RLockல. பட் லாக் மெக்கானிசமில் ஒரே ஒரு டைம் தான் அக்வயர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அன்டில் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த டைம் நம்ம அக்வயர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம RLock மெக்கானிசம் அப்படின்னா என்ன பார்த்தோம். RLock மெக்கானிசம்னா என்ன, லாக்கிங் மெக்கானிசம்னா என்ன, அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியும் காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸும் தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எதர் நீங்கள் எந்த விதமான கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.